எல்லோருக்கும் வணக்கம். அவன் ரொம்ப ஆபத்தானவன், வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி இந்த கரடிகள் இன்னைக்கு ஒரே நாளில் மார்க்கெட்டை 332 பாயிண்ட் இறக்கி விட்டுருக்கு. இதனால் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,92,000 கோடி ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேபிட்டல் என்பது குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவும் ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த சமயத்தில் தான் என்ன பண்ணணும், அதாவது எப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய கிராஷ் வருதோ, எப்பெல்லாம் பிளட் பாத் வருதோ, எப்பெல்லாம் மார்க்கெட்டில் பேனிக் வருதோ, அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், முதலீட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதைத்தான் வாரன் பஃபெட் அவர்கள் சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் கிராஷ், எப்பெல்லாம் பேனிக் வருதோ அப்போ முதலீடு பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பாருங்க அப்படின்னு இருக்காரு. அதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி திடீர்னு மார்க்கெட் வந்து Q2 ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 1000 பாயிண்ட்டுக்கு மேலே சம்பாரிச்சு குடிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு கிராஷும் பணம் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தான், பணம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் துரதிருஷ்டமான நிலைமை தான். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ள ஆயிருக்குங்க நண்பர்களே. கடுமையான தாக்குதல், கரடிகளுடைய தாக்குதல். ஏன்னு கேளுங்க, வெறும் 2 ஷேர்கள் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. மீதி 48 பங்குகள் கும்பா. அந்த 2 ஷேர் ஏறி வந்தது பாத்தீங்களா, அது எத்தனை பர்சன்டேஜ்னு கேளுங்க, தமாசா இருக்கும். 0.14%, 0.13% ஏறி வந்திருக்காங்க. அது எதுக்கு ஏறி வந்தீங்க, அது எங்களுக்கு வேண்டாம். நீயே சிகப்பாவே முடிஞ்சிருந்தீங்கன்னா வரலாற்றுல இன்னைக்கு ஒரு மைல்கல்லா இருக்குமே, 50 ஷேர்களுமே கும்பாவில் முடிந்தன அப்படின்ட்டு. நண்பர்களே, எந்த ஒரு ஷேர்லையும் நியூஸ் இருந்ததுனா தான் வேகமான ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது வரும். அப்படித்தான் இந்த ஐடிசி ஷேர் ஒரு காலத்தில் அவங்களுடைய பிஸ்னஸ் அன்லாக் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சி. 200 ரூபா ரேஞ்சில் இருந்து அவன் பாட்டுக்கு 500 ரூபா வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷமா இதே 500 ரூபா ரேஞ்சில் தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அதுக்குள்ள இருந்த எல்லா நியூஸும் வெளி வந்துட்டதன் காரணமாக. இப்போ கடைசியா இன்னுமே கொஞ்சோண்டு நியூஸ் இருக்கு, அதுவும் வெளி வந்துடுச்சு. அதாவது அவங்க எப்ப ஐடிசி ஹோட்டல் பிசினஸை தனியா பிரிச்சு விட போறாங்க அப்படின்ற ஒரு டேட் தெரியாம இருந்தது. இன்னைக்கு அதனுடைய டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2025க்கு அப்புறம் இந்த ஐடிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஹோட்டல் பிசினஸ் அப்படின்றது இருக்காது. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஐடிசி ஷேர் வச்சிருந்தா ஒரு ஐடிசி ஹோட்டல் அப்படின்றதுக்கு தனியா பிரிஞ்சு வரும். நண்பர்களே, ஒரு தலைவலி என்ன தெரியுங்களா, ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் ஏறி வந்திருக்கு இந்த ஒரு மாசத்துல. ஆனா இந்த ஒரு மாசத்துல ஏறி வராத பங்குகள் ஏகப்பட்ட பங்குகள் இருக்கு போர்ட்ஃபோலியோல. அப்படி மார்க்கெட் மேல வந்துமே அவனுங்கெல்லாம் மேல வராம படுத்து கிடக்குறாங்களே. ஒருவேளை மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கீழே திரும்புறான், ஒரு 500 பாயிண்ட் கீது இறங்குறான் உலகத்தினுடைய பிரச்சனையினால அப்படின்னா, அப்ப அவனு என்ன பண்ணுவானுங்க, மறுபடி கீழ் நோக்கி போவானுங்களா அப்படின்றது தெரியாம இருக்கு. ஆக மொத்தம் எந்த கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னா, சமீபத்தினுடைய ஷேர் மார்க்கெட் உயர்வின் போது ஏகப்பட்ட பங்குகள் ரீபவுண்ட் ஆகி மேல வரல. அப்ப அவங்கெல்லாம் இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கிறது ஆண்டவா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல நன்மை என்னன்னா, Q3 ரிசல்ட் ஜனவரி மாசம் பிறந்தோடனே Q3 ரிசல்ட்னு வரும். அந்த சமயத்திலேயாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய கம்பெனிகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணா மேபி ஒரு ரீபவுண்ட் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எந்த செய்தியுமே இல்லைங்க நண்பர்களே. இந்த அமெரிக்காக்காரனுக்கு குளிர் ஜுரம், நீங்க எல்லாம் போர்வை போத்தி படுங்க, கதர் கம்பளியை போத்தி படுங்க அப்படின்ற மாதிரி நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. டேய், எங்களுடைய சென்ட்ரல் பேங்க் RBI அவனே சமீபத்தினுடைய மீட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, அதுக்கே நாங்க கவலைப்படல. ஆனா நீ ரேட்டை குறைப்பியா இல்லையா, நாங்க ஏன் கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி உலக ஷேர் மார்க்கெட்டுகள் எல்லாமும் 2-3 நாளாக ரொம்ப கேர்ஃபுல்லா இறங்கு முகமா இருக்கு. எதுக்கு அப்படின்னா, இந்த கடைசி மீட்டிங்ல ட்ரம்ப் பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கடைசி மீட்டிங்ல இந்த வாரத்துல ரேட் கட் பண்ணாமுட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு குரூப் கேள்வி கேட்டுட்டு அதுக்கு உண்டான பதிலாக ஷேர் மார்க்கெட்டை இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, IMFA என்று அழைக்கப்படுகின்ற இந்தியன் மெட்டல்ஸ் ஃபெர்ரோ அலாய்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு டீல் கிடைச்சிருக்கு, ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஷேர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க. சமீபத்தினுடைய வீழ்ச்சியிலிருந்து 60% மேல் நோக்கி ஏறி இருக்கான். அப்படி உங்கள்கிட்ட என்னதான் இருக்கு, நீ என்னதான் சாதிச்ச அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி, வெறும் 5000 கோடி தான். அப்ப இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி தான்.
இந்த 5000 கோடி மதிப்பிலான கம்பெனி என்ன பண்ணியிருக்கான்றது பாருங்க. அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் 125 கோடி. போன வருஷத்தினுடைய இதே குவார்டர் ரிசல்ட் Q2 அப்படின்றது 89 கோடி. அப்ப 89 கோடி விட மிக அதிகமான லாபம் கொடுத்து அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது இருந்த ஒரு காரணத்தினால மேலும் FIS ஹோல்டிங்கும் மார்ஜினலா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதுனால ஷேர் மார்க்கெட் ஏறி வரும்பொழுது இவனுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சூழ்நிலை அப்படின்றது பிறந்து 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் 60% லாபம் கொடுத்துடுச்சு. ஸோ growth இருக்கக்கூடிய கம்பெனிகள் பெரும்பாலும் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ நல்ல நல்ல பங்குகளாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு Q2 ரிசல்ட் வருது அல்லது Q3 ரிசல்ட் வருது அல்லது ஃபுல் இயர் ரிசல்ட் வருது அப்படிங்கும் பொழுது ஒருவேளை அந்த ஷேர் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்ல கீழே விழுந்து கிடக்குது, அண்ணாந்து பார்த்தாவே ஒரு 20-40% ஏற வேண்டியது இருக்கு, ரிசல்ட்டும் வந்து இம்ப்ரூவ் அதாவது ஏர்னிங்ஸ் growthோட கொடுத்துருக்கான் அப்படின்ற பொழுது ஒரு மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, எப்படி இந்த ஷேர்ல ஒரு 40-50% 2-3 மாசத்துக்குள்ளேயே வந்துடும் அப்படின்ற மாதிரி மனசில் நினைச்சுக்க வேண்டியதான். அது நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியல. நடந்ததுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம பார்த்துருக்கோம். நடக்காம கூட இருக்கக்கூடிய பல ஷேர்கள் இருக்கலாம். பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பெரும்பாலும் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருக்கிறது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய செய்தி. ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனல் நடத்துறவர் 9.5 கோடி அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டை வச்சு ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசி அதுல சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு உங்களால் நம்ப முடியுதா? அதாவது ரவீந்திர பாரதி அப்படின்னு ஒருத்தர், இவர் என்ன பண்ணியிருக்கார், ரவீந்திர பாரதி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கால்ஸ் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஆர்டர் எக்ஸிக்யூஷன் மாதிரி, அதே மாதிரி இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், அதாவது செபியில் ரெஜிஸ்ட்ரேஷனே வாங்காமல் அன்ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அப்படின்றதெல்லாம் கொடுத்த வகையில் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து 9.5 கோடி அப்படின்றது வசூல் பண்ணியிருக்காரு. இது செபி கண்டுபிடிச்சி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நீங்கள் 9.5 கோடி வசூல் பண்ணது எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லாமல் இல்லீகல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் மூலிமா வாங்கியிருக்கீங்க, எல்லா பணத்தையும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் அடுத்த வருஷம் ஏப்ரல் 2025 வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் பங்கெடுத்துக்கூடாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ண இந்த தப்பு தண்டாக்கு 10 லட்ச ரூபா பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஃபைன்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. இவங்க எப்படி இயங்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய ரிட்டர்ன் வரும், நாங்கள் சொல்கிற கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அருமையான ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி, அதாவது செபியில் ரெஜிஸ்டர் பண்ணாவே அந்த மாதிரி சொல்லக்கூடாது, உங்களுக்கெல்லாம் கேரண்டியாக நாங்கள் சம்பாரிச்சு கொடுத்துருவோம் அப்படி இப்படின்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி இருக்க போகையில் இவர் செபிலேயே எந்த விதமான ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணாமல் ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலியமாக கால்ஸ் கொடுத்து ஆளுகளை பிடிச்சி இத்தனை வேலை பண்ணி எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க பாருங்கள், 9.5 கோடி. இப்போ என்னாச்சு, அந்த 9.5 கோடியும் புஸ்வானமாச்சு, வாங்கினவங்க கிட்ட அப்படியே திருப்பி தர வேண்டியது ஆகிப்போச்சு. அதனால் நண்பர்களே ரொம்ப உஷாராக இருங்க. உங்களுக்கு யாராவது கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் கிளைம் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறோம், எங்கள் மூலியமாக எத்தனையோ பேர் சம்பாரிச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஃபேக் கிளைம் பண்ணும் பொழுது ரொம்ப உஷாராக இருங்க. நண்பர்களே, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த என்விரோ இன்ஃப்ரா இன்ஜினியர்ஸ் அப்படின்ற சமீபத்தில் லிஸ்டிங் ஆன கம்பெனி, அவன் இன்னைக்கு கிட்டத்தட்ட 14% ஏறி இருக்கான். இந்த NBCC ஷேர், இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க என்ன தெரியுங்களா யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அட ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற அதில் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இரேன் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த பங்கு இதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போனால் மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆனால் மறுபடியும் கீழே போனால் மறுபடியும் மேலே வந்தான், இப்போ என்ன பண்ணுறனே தெரியாமல் நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுத்ததுன்னா கூட பரவாயில்ல, தொடர்ந்து கீழே இறங்கி ஒரு 50 ரூபா 100 ரூபா ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு ஏதாவது வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த ஷேர் கீழே விழுந்தால் வாங்கலாம் அப்படின்ற ஸ்மார்ட் மணி கான்செப்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்காவது மேல் நோக்கி போய் 140 ரூபா போச்சுனாக்கா அதுவும் ஒரு மகிழ்ச்சி தான். இப்படி எதுவுமே இல்லாமல் 2 மாசமா ஒரே இடத்துல கல் மாதிரிக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, கரெக்டாக கல் மாதிரியே நான் வரைஞ்சிருக்கேன். நண்பர்களே, ஒரு 3 ஷேர்கள் ஏறுமா அப்படின்ற மாதிரி சாமியை கும்பிட்டுக்கு வந்திருக்காங்க அந்த ஷேரில் பணம் போட்டு வச்சிருக்கிறவங்க. என்ன காரணம்னா, இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் சமீபத்தின ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சப்போர்ட் ரேஞ்சு கிடைக்கும் பொழுது அதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கிட்டு மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ இப்போ சமீபத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் டபுள் பாட்டம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த டபுள் பாட்டம் உடைக்காத வரைக்கும் ஏதாவது ஒரு லென்த்துக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட சேனலுக்குள்ளேயே ஆடுவானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த வகையில் இந்த ஷேர் இறங்குறதுக்கு முன்னாடி
ஒரு முறை ஒரு 100 ரூபாய் ஒரு ஷேருக்கு 100 ரூபாய் ஏறிட்டு அதுக்கப்புறம் அது ஏறினாலும் கவலை இல்லை, இறங்கினாலும் கவலை இல்லை, ஒரு 100 ரூபாய் ஏறினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்னு ஒரு ஷேர் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்மளை நாமளே புஷ் பண்ணி முன்னேறத்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ஷேரும் அதனுடைய கஷ்ட காலத்தில் புஷ் பண்ணி மேல் நோக்கி ஏறுமா, ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கே, இன்னும் கொஞ்சம் உன்னை நீயே புஷ் பண்ணி ஒரு 260 ரூபா இன்னொரு 10% ஏறினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்னு அந்த ஷேரையும் வச்சிருக்கிறவங்க சாமி கும்பிட்டு கொண்டிருக்காங்க. இந்த அஸ்ட்ரால் ஷேர்னு ஒன்று, இந்த ஷேரை பற்றிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் தற்போதைக்கு 1828 ரூபாயில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி ஒரு 2300 ரூபா வந்ததுன்னா மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஷேரை பொறுத்த வரைக்கும் சமீபத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொய்வு அப்படின்றது ஏறி இருக்கு. அதாவது ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் ஸ்டெடியாகவும் இல்லை, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லா மேல் நோக்கி போகவும் இல்லை, லேசாக கீழ் நோக்கி வந்திருக்கு. போன வருஷத்தை விடவும் ஒரு 10 கோடி கம்மியாக பண்ணியிருக்கான். போன குவார்டரோட கம்பேர் பண்ணாலும் அது ஒரு 11 கோடி என்பது கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஷேர் எதிர்காலத்தில் என்ன போடுறோம், ஒரு Q3 ரிசல்ட் நல்லா கொடுக்குமா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க மிகப்பெரிய ஆட்கள். எஃப்ஐஸ் ஒரு 22%, டிஐஸ் ஒரு 13% பக்கம் வச்சிருக்காங்க. எல்லாருமே பாவம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் சரியான கும்பா குட்டி மார்க்கெட்டுங்க நண்பர்களே. என்ன விஷயம்னு கேளுங்க. அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கிறதுலே சேஃபான டைவர்சிஃபைடு இண்டெக்ஸ் அப்படிம்பாங்க. அதை பிடிச்சி 1.5% இறக்கி விட்டுருக்காங்க ஆல்மோஸ்ட்டு. ஆனால் சுமாரான மிட் கேப் பங்குகள் அதெல்லாம் வெறும் 0.5% இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப் அவன் 0.84 தான் இறங்கியிருக்கான். இருக்கிறதுலையே லோயஸ்ட் சேஃப்டி லெவல் கொண்ட மைக்ரோ கேப் கம்பெனி அப்படின்றது வெறும் 0.39. ஒரே காமெடி தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில். ஏன் அப்புறம் பெரிய ஆளுகன்னு பட்டம் வாங்கியிருக்கீங்க? பஞ்சாயத்தில் தலையில் உருமலைகள் மட்டும் கட்டிட்டு வந்து உட்கார்ந்தா போதுமா? உங்களுக்கு ஏதாவது பக்கப்போல வேண்டாமா அப்படின்ற மாதிரி வெறும் ஒரு 1.5% இறங்கி வச்சிருக்கு நிஃப்டி பெரிய இண்டெக்ஸு. மற்ற குட்டி இண்டெக்ஸ் மைக்ரோ கேப்பெல்லாம் அதில் பாதியோடு இறங்கல. உங்களையெல்லாம் வரிசையை நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.